business trainer as well as the managing director of King's Group of Companies, Palayam Kotai. I am truly pleased and honored to welcome you, sir, to light up our minds with your valuable speech and to grace this occasion. A warm welcome, sir. Thank you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good evening to one and all gathered here. First of all, I'd like to be grateful to where I am standing as of now. First, gratitude to Allah subhanahu wa ta'ala for what He has done to me, to my family, and especially to my Time School and the Time School family. So He has bestowed enormous kind of kindness, barakah. அது வந்து வார்த்தைகளால் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வித் தேட் ஐ எம் ஸ்டார்டிங் மை 15 minutes கவுண்டர். ஸோ ஐ நோ தட் பிரின்ஸிபல் எனக்கு பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை கிராட்டிடியூட் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஹியர். இங்கே குழுமி இருக்கக்கூடிய எங்கள் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி ட்ரஸ்ட் சார்பாக. ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து நாசிப் அலி சார் வாசித்த மாதிரி 29 குழந்தைகளோடு ஆரம்பித்த அந்த பயணம் 2006 இன்னைக்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையால் 2414 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கூலில் படிக்கிறாங்க. ட்ரூலி ரிமார்க்கபிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதற்கு எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தந்தது பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். எப்படி வந்து இஸ்லாம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பேர் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. படிக்கலைன்னா அந்த சீல்டு நெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் எனக்கு வந்து தெரியல சரியா. ஓகே ரைட். படிக்கிறேன். வெரி வெரி ஃபேமஸ் புக் ஃபார் த ஹிஸ்ட்ரி டு ரீட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் வந்து இஸ்லாம் ஃபஸ்ட்டு மக்காவில் வந்து அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வீட்டில் தான் கொஞ்சம் ஒரு 2 digit ஆட்களோடு தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம 2 digitல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே எப்படி அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஸ்டார்ட் ஆகுச்சோ அதே மாதிரி இங்கே டிவிஎஸ் நகரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 29 ஸ்டூடெண்ட்ஸோட. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ், ஆல்மோஸ்ட் 3 acres ஆஃப் கேம்பஸ் இன்றைக்கி வந்து இருக்குது. இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் வந்து பேஸ் யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதுக்கு அடுத்தது மெயினாக வந்து சொல்லணுன்னா இங்கே கொடுத்தாங்க இந்த அவார்டு ப்ளஸ் தாளாளர் அப்படி இப்படின்னு வந்து நிறைய என்னெல்லாமோ வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து பொருத்தமான ஆட்களும் கிடையாது, அதற்கு தகுதியான ஆட்களும் கிடையாது, எலிஜிபிளும் கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து சொன்னால் எங்களுடைய டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். இன்னைக்கு இந்த ஸ்கூல் இவ்வளோ பெரிய ஒரு அக்கலாட்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே வந்து முடியாது. ஸோ சிரம் தாழ்த்துவது என்பது வல்ல அல்லாஹுக்கு மட்டும்தான். அதற்கு அடுத்தபடியாக ஒரு நன்றி உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த இடத்துல. ஃபார் ஆல் த டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் த நாட் டீச்சிங் ஸ்டாஃப் அவுட் ஹியர் who worked here, who are working here and who will be working in the future also inshallah ta'ala. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல என்னோடய கிராட்டிடியூடை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுங்கும் போது வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளினை 100% என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகவும் சரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அரபிக் டிபார்ட்மெண்ட், அந்த அரபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா உஸ்தாத்மார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ட்ரஸ்ட் சார்பாக என்னுடைய ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அதுக்கு அடுத்தது இவங்களை வந்து சொல்லனா அதுக்கப்புறம் எப்படி கிராட்டிடியூட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். லாஸ்ட் 2 set ஆஃப் பீப்புள். த ஃபர்ஸ்ட் செட் யார் அப்படின்னு வந்து சொன்னால் என்னோட பியர்ஸ், என்னோட ஃபெல்லோ ட்ரஸ்டீஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை சேர்மன் SMS அமித் சார். இது வரைக்கும் எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேலையும் வந்து சார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துடுவாங்க. சாரோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார் ஃபார் யுவர் டைம் அண்ட் யுவர் எஃபர்ட். அண்ட் டு ஆல் த ட்ரஸ்டீஸ், நிறைய ட்ரஸ்டீஸ் எனக்கு யூடியூப்பில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ இன் மை டீம் எவ்ரி ஒன். அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஒரு ஆளை வந்து சொல்லியே ஆகணும். யாருன்னா அருமை நண்பர் ப்ளஸ் எங்களோட ஃப்ளட்லோ ட்ரஸ்டி காஜா ஷெரீஃப் சார். இந்த ஸ்கூல் வந்து
நம்ம அவரோட கையில் பொறுப்பு கொடுக்கும்போது வந்து எங்கே இருந்துச்சு இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே டெஸ்டிமோனியல் அதுக்கு. நீங்கள் எல்லாருமே அதுக்கு டெஸ்டிமோனியல். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டெஸ்டிமோனியல். எந்த ஃபீல்டில் நம்ம இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது அல்லாஹோட மிகப்பெரும் கிருபையால் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கும். You start with academics, you start with extracurricular activities, sports, culture, whatever it is, in every field Time School அதில் வந்து ஒரு முத்திரையை பதிச்சிருக்கு. அவார்டு வாங்குறது, ரிவார்டு வாங்குறது, பிரான்ஸ் வாங்குறது, சில்வர் வாங்குறது, கோல்டு, அதெல்லாம் வேற. பார்ட்டிசிபேஷன் இஸ் த கீ. மேடம் அழகா சொன்னாங்க இல்லையா, வாய்ப்புகள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறது இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் cannot be missed. That kind of an opportunity is available in Time School. And அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த என்டையர் டீம், spearheaded by none other than a great leader, a spiritual leader. அருமையான ஒரு நண்பர், சகோதரர் காஜா ஷெரீஃப்க்கு இந்த இடத்துல நான் வந்து ஜஸாக்கல்லாஹ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியா இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணி, அதாவது பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாம் கற்றுக்கலாம், பிரியாணிக்குள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் வந்து பிரியாணிக்கு ரா மெட்டீரியல் போடணுமே, அரிசி போடணும், குழம்பு, ஐ மீன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். அது யாரு? none other than the students. எங்களோட பிள்ளை செல்வங்கள். நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெருமையை வந்து சேர்த்துருக்கீங்க. ஆல் ஃபீல்ட்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்டில் 3rd, டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த நுஹா 495 out of 500. such a brilliance. இன்னைக்கு வந்திருக்கீங்களா? நுஹா எங்க இருக்கீங்கன்னா you can stand. நுஹா is here. Where is she? Oh, brilliant. Mashallah. Big round of applause to Nuha. Right? So நம்மளோட ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டைம் ஸ்கூலா அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இன்னைக்கு டைம் ஸ்கூல் வந்து நமக்கு எல்லாராலையும் வந்து பேசப்படுது அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் நுஹாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாட் ஓன்லி நுஹா, ரைட்? அதே மாதிரி நிறைய குழந்தைங்க இன்னைக்கு வந்து சென்டம் வாங்கியிருக்கீங்க, 12th நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீட்ல வந்து அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஐஐடி ஜேஇல வந்து கிராக் பண்ணி என்ஐடியில் த தென் ரீஜனல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்இசின்னு சொல்லுவோம், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பாண்டிச்சேரியில் நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, டெல்லியில் வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கங்கே எல்லா பக்கமும் கபடியில் அவார்ட்ஸு, சிலம்பம்ல அவார்ட்ஸு, ஷார்ட் புட்டில், டிஸ்கஸில், ரன்னிங்கில், யோகாவில் எல்லா பக்கமும் வந்து அவார்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது குழந்தைங்க நீங்கள் யூ ஆர் அவுட் பர்ஃபார்மிங் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு வாட்டியும் யூ ஆர் பிகமிங் பெட்டர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். அதுக்கு என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட், வித் தட் ஐ எண்ட் மை கிராட்டிடியூட் ஹியர். த செகண்ட் திங் இஸ், குழந்தைங்களாக நீங்கள் the world is actually moving very fast, especially after the invention of, or after the introduction of artificial intelligence, AI அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் the world is rapidly moving fast. அந்த ஒரு ஸ்பீடுக்கு நாம வந்து தயார்படுத்தி கொள்ளலை அப்படின்னு வந்து சொன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிடும். வெறும் ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப்பில் இப்போ நீங்கள் வந்து பரீட்சைக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, மேபி சம் ஃபெயிலியர்ஸ் மே ஹேப்பன்ஸ், மேபி சம் அங்கங்கே கொஞ்சம் சில ஹிக்கப்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட்? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி இஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எவர் லிவ்ட் in the face of the Thomas Alva Edison, who actually invented the electric bulb. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாம் தெரியும், எலக்ட்ரிக் பல்பை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து தெரியும். பட் அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படின்னு வந்து சொன்னால், அவர்கிட்டே வந்து கேட்கும் போது வந்து சொன்னாங்க, நீங்கள் 10,000 தடவை வந்து ட்ரை பண்ணி 10,001 தடவையாக வந்து 1வது தடவை இந்த எலக்ட்ரிக் பல்பை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லை அவர் வந்து சொல்லும் போது 10,000 டைம்ஸ் இது எப்படி சரியாக வராதுங்கிறத நான் வந்து பார்த்தேன், அதனால வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சக்சீட் ஆனேன் அப்படின்னு வந்து சொன்னேன். தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு லைன் இருக்கு, இன்ஃபார்மிக்கல்னு சொன்னாங்க, ஒரு 2 லைன் அப்படி வந்து ஒரு ஹைக்கூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். விழுமின் எழுமின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, விழுந்தா உடனே எந்திக்கணும். ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு ப்ராவர்ப் இருக்கு, இஃப் யூ ஃபால் டவுன் 7 times கெட் அப் த 8th time சொல்லுவாங்க. 7 வாட்டி விழுறியா, 8வது வாட்டி எந்தி. 7 வாட்டி நீ ஃபெயில் ஆயிருக்கிறியா, நீ கிளாஸ்ல லாஸ்டா வந்திருக்கிறியா, டோன்ட் எவர் லூஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி. அதில் வந்து 3 விஷயம் முக்கியம், ரொம்ப முக்கியம். என்னன்னா வந்து ரிசைலியன்ஸ்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட எம்சி வாசிக்கும் போது கூட அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க, வெறி திறன். நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படின்ற பொறுத்து யோசிச்சு நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கவே வந்து கூடாது. கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் தான் வந்து பவுண்டரிக்குள்ளே விளையாடுறது. நம்மளோட பவுண்டரிஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்து போகணும். வித் அ கைண்ட் ஆஃப் ரேபிட்
growth of the entire world, நம்ம பவுண்டரிஸை விரிச்சிட்டே போல நமக்கு இடையில ஒரு குறுகிய வட்டம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா we cannot grow. We cannot even be a catalyst to the growth of the world, growth of India, growth of our own state, right? ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. My last 5 minutes starts here, right? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா perseverance. Perseverance is something different from patience. Patience na பொறுமை. Perseverance is something like விடாமுயற்சி. நான் சொன்னல விழுமின் எழுமின். ஸோ அந்த விடாமுயற்சி உங்ககிட்ட இருந்துகிட்டே வந்திருக்கணும். இந்த வாட்டி நான் 3rd rank வாங்கியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஸ்கோர் 2nd, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஸ்கோர் 1st. இந்த வாட்டி 95. How can I better myself as 95.5, 96, 97? இது ஆங்கிலத்தில் வந்து சொல்ல போனா என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆல்வேஸ் கான்சென்ட்ரேட் ஆன் த இன்க்ரிமெண்டல் ஸோ தட் யூ கேன் அச்சீவ் த மான்யூமெண்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பெரிய மான்யூமெண்ட் வந்து எப்படி கட்டப்படுது அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன கற்களாலும் சின்ன சின்ன ஒரு வேலைகளாலும் தான் வந்து கட்டப்படுது. ஸோ அதனால் பெரிய மான்யூமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்காம சின்ன சின்ன ஒரு ரிஃபைன்மெண்ட், ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அது 2வது விஷயம். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து சொன்னால், செட்டிங் ஆஃப் கோல்ஸ் பற்றி வந்து நம்மளுடைய நாசிம் அலி சார் வந்து ஆனுவல் டேல வந்து வாசிச்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேர்மன் சாரும் வந்து சொல்லும் போது எல்லாம் வந்து அமீரகத்துக்கு வந்து வேலையை தேடியெல்லாம் வந்து போகாதீங்க, இந்தியாவிலே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் இல்லை, முந்தா நாள் கோயம்புத்தூரில் ஜூபிலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய, கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி மதிப்புள்ள ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய சுரேஷ் சம்பந்தன், கிஸ்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ, அவரை வந்து அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடைச்சது. அதில் அவர் ஷேர் பண்ண முக்கியமான டேட்டாவை நான் இங்கே உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேட்டா அகெயின் with AI and data analytics or data science, it is going to rule the world at least for another 100-200 years, right? So அப்படி வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னா நான் தமிழ்நாட்டில் தமிழனா இருக்கிறதுக்கு, தமிழனா வாழ்றதுக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறேனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கீங்க கை தூங்க பார்க்கலாம். ஹாப்பியாக இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. நிறைய பேர் கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஒய்ஃப் எல்லாம் கணவன்லாம் கையை தூக்கல போங்க. ஒய்ஃப்ஸாவது கொஞ்சம் பேர் கையை தூக்குறாங்க, கணவன்மார்கள் யாருமே கையை தூக்கல. ஐ டோன்ட் நோ வை. எனிவே ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு பசங்க எல்லாம் சூப்பராக கை தூக்குறாங்க. பசங்க தான் 2 கையும் தூக்குறாங்க பாருங்க, ஒருத்தன் காலையும் சேர்த்தே தூக்குறான். ரைட், தட் இஸ் லைஃப், ரைட்? எனிவே, ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு எதை வச்சு தீர்மானிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னால், மிடில் கிளாஸ் நிறைய இருக்கிற இடங்கள்ல அவங்களுடைய திருப்தி, எஸ்பெஷலி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு வந்து தீர்மானிக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து இந்தியாவிலே வந்து எங்கே தெரியுமா அதிகமாக இருக்கு? நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு வெளியில் தேடி போனோம்? ஹாப்பினஸை தேடி வெளியில் எங்கே தேடி போனோம்? தேடி போக தேவையில்லை. அனதர் திங், நம்ம வந்து கண்ட்ரியினுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது கண்ட்ரியில் மொத்தமாக தயாராகக்கூடிய உற்பத்தி திறன், அது வந்து போத் ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து வரும். அந்த கண்ட்ரியோட ஜிடிபியை வந்து கம்பேர் பண்ணும்போது, இந்தியா சுதந்திரம் அடையும் போது தமிழ்நாடு கடைசியிலிருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. லாஸ்ட் பட் ஒன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சுக்குநூறா பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே பிரித்து சென்னை சமஸ்தானம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்ததை நிறைய வந்து பிரிச்சுட்டாங்க. பிரித்தாலும் தமிழனுக்கு வந்து நிகர் தமிழன் மட்டும்தானே இல்லையா? இன்னைக்கு ஜிடிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி இல்லையா? ஆமாம், கரெக்ட், ஜிஎஸ்டிபி, ஜிஎஸ்டிபி, ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இந்தியாவில் கடைசியிலிருந்து 2வது இருந்த தமிழகம் இன்று 2023 டேட்டா படி ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது இருக்கு, அதாவது 2வது இடத்துல இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம முதல் இடத்துக்கு வந்துருவோம், ரைட்டுங்களா? இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்ல இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்ல நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு வாய்ப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி, கான்ட்ரிபியூஷன் பை தமிழ்நாடு டு இந்தியா. இந்தியாவில் 100% ஆகக்கூடிய லெதர் எக்ஸ்போர்ட்ல தோல் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா? அந்த தோல் சார்ந்த பொருட்களுடைய ஏற்றுமதியில இந்தியாவில் 100 விழுக்காடு 100%ல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 43% எக்ஸ்போர்ட் ஆகுது. So you have an amazing opportunity. Why you should go for BE Computer Science and BE Mechanical Engineering? Go for BE Leather Technology, because we are the
என்ன சொல்ல மேக்ஸிமம் ப்ரொவைடர்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, ரைட். அதுக்கப்புறம் ஆட்டோ பார்ட்ஸ், ரைட். ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33%, அதாவது 3ல் 1 பங்கு நமக்கு நம்மளுடைய ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து தான் வந்து போகுது. Then electronics export 31%, again 1/3. Textiles 19%, machinery 15%. So தமிழ்நாட்டில் இல்லாத வாய்ப்புகளே வந்து இல்லை. கடைசியா வந்து ஹையர் எஜுகேஷன்ல அதாவது 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்றவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அகில இந்தியால மொத்தம் 27%, 27%. யுஎஸ்ல 43%. தமிழ்நாடு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு is 47%, far ahead of USA and far ahead of entire Indian average. So இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, +2 முடிஞ்சோன்னா வந்து பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அல்லது பையனை வந்து அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன்னு வந்து வேலைக்கெல்லாம் வந்து அனுப்பிடாதீங்க, படிக்க வைங்க பிள்ளைங்கள, ரைட். We are going to create the next IAS, IFS. My timer is ending here. So will I. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நான் இங்கே கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு பயிற்சி பட்டறையாக நம்ம இங்கே வந்து அவங்கள மோல்டு பண்ணி வந்து கொடுத்துட்றோம். அது அப்படியே வந்து அவங்கள அப்படியே மேல் படிப்புக்கு வந்து கொண்டு போங்க, படிக்க வைங்க. பிகாஸ் லைஃப் வில் டீச் லெசன் எவ்ரி டே. பி ரெடி டு லேர்ன். லைஃப் லாங் லேர்னிங்கை நம்மளோட ஒரு கோர் வேல்யூவாக, நம்மளுடைய லைஃப்னுடைய ஒரு பிரின்சிபலாக நம்ம வச்சோம் அப்படின்னு வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். எல்லா வெற்றிகளையும், இமாலய வெற்றியும் நம்மளால் அடைய முடியும். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை முழுசுமாக இருந்து வந்து பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷனையும் வந்து அவங்களோட பிள்ளைங்களையும் நம்ம ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்களே வந்து டைம் ஸ்கூலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வைங்க. whatever that we could do to the children and whatever that we could do to the society, we will be striving hard. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir. Business trainer as well as the managing director of King's Group of Companies, Palayam Kotai. I am truly pleased and honored to welcome you, sir, to light up our minds with your valuable speech and to grace this occasion. A warm welcome, sir. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to one and all gathered here. First of all, I'd like to be grateful to where I am standing as of now. First, gratitude to Allah subhanahu wa ta'ala for what He has done to me, to my family, and especially to my Time School and the Time School family. So He has bestowed enormous kind of kindness, பரக்கா. அதை வந்து வார்த்தைகளால் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வித் தேட் ஐ எம் ஸ்டார்டிங் மை 15 minutes கவுண்டர். ஸோ ஐ நோ தட் பிரின்சிபல் எனக்கு பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மை கிராட்டிடியூட் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஹியர். இங்கே குழுமி இருக்கக்கூடிய எங்கள் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி ட்ரஸ்ட் சார்பாக. ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து நாசிப் அலி சார் வாசித்த மாதிரி 29 குழந்தைகளோடு ஆரம்பித்த அந்த பயணம் 2006 இன்னைக்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையால் 2414 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கூலில் படிக்கிறாங்க. ட்ரூலி ரிமார்க்கபிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதற்கு எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தந்தது பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். எப்படி வந்து இஸ்லாம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பேர் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. படிக்கலைன்னா அந்த சீல்டு நெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் எனக்கு வந்து தெரியல சரியா. ஓகே, ரைட். பட் எனிவே, வெரி வெரி ஃபேமஸ் புக் ஃபார் த ஹிஸ்ட்ரி, டு ரீட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் வந்து இஸ்லாம் ஃபஸ்ட்டு மக்காவில் வந்து அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வீட்டில் தான் கொஞ்சம் ஒரு 2 digit ஆட்களோடு தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம 2 digitல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே எப்படி அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஸ்டார்ட் ஆகுச்சோ அதே மாதிரி இங்கே டிவிஎஸ் நகரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 29 ஸ்டூடெண்ட்ஸோட. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ், ஆல்மோஸ்ட் 3
ஏக்கர்ஸ் ஆஃப் கேம்பஸ் இன்னைக்கு வந்து இருக்குது, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் வந்து பேஸ் யாருன்னு சொன்னால் பெற்றோர்களாகிய நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதுக்கு அடுத்தது மெயினாக வந்து சொல்லணுன்னா இங்கே கொடுத்தாங்க இந்த அவார்டு ப்ளஸ் தாளாளர் அப்படி இப்படின்னு வந்து நிறைய நல்லாமா வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து பொருத்தமான ஆட்களும் கிடையாது, அதற்கு தகுதியான ஆட்களும் கிடையாது, எலிஜிபிளும் கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து சொன்னால் எங்களுடைய டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு வந்து சொன்னான். இன்னைக்கு இந்த ஸ்கூல் இவ்வளோ பெரிய ஒரு அக்கலாட்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே வந்து முடியாது. ஸோ சிரம் தாழ்த்துவது என்பது வல்ல அல்லாஹுக்கு மட்டும்தான். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 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 நன்றி உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த இடத்துல. ஃபார் ஆல் த டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் த நாட் டீச்சிங் ஸ்டாஃப் அவுட் ஹியர் who worked here, who are working here and who will be working in the future also inshallah ta'ala. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல என்னோட கிராட்டிடியூடை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுங்கும் போது வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளினை 100% என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகவும் சரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அரபிக் டிபார்ட்மெண்ட், அந்த அரபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா உஸ்தாத்மார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ட்ரஸ்ட் சார்பாக என்னுடைய ஜஸாக்கல்லாஹ் இருக்கு. அதுக்கு அடுத்தது இவங்களை வந்து சொல்லனா அதுக்கப்புறம் எப்படி கிராட்டிடியூட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். லாஸ்ட் 2 செட் ஆஃப் பீப்புள். த ஃபர்ஸ்ட் செட் யார் அப்படின்னு வந்து சொன்னால் என்னோட பியர்ஸ், என்னோட ஃபெல்லோ ட்ரஸ்டீஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை சேர்மன் SMS அமித் சார். இது வரைக்கும் எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேலையும் வந்து சார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துடுவாங்க. சாரோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார் ஃபார் யுவர் டைம் அண்ட் யுவர் எஃபர்ட். அண்ட் டு ஆல் த ட்ரஸ்டீஸ், நிறைய ட்ரஸ்டீஸ் எனக்கு யூடியூப்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ, இன் மை டீம், எவ்ரி ஒன். அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஒரு ஆளை வந்து சொல்லியே ஆகணும். யாருன்னா அருமை நண்பர் ப்ளஸ் எங்களோட ஃப்ளட்லோ ட்ரஸ்டி காஜா ஷெரீஃப் சார். இந்த ஸ்கூல் வந்து நம்ம அவரோட கையில் பொறுப்பு கொடுக்கும்போது வந்து எங்கே இருந்துச்சு, இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே டெஸ்டிமோனியல். நீங்கள் எல்லாருமே அதுக்கு டெஸ்டிமோனியல். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டெஸ்டிமோனியல். எந்த ஃபீல்டில் நம்ம இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது அல்லாஹ்வோட மிகப்பெரும் கிருபையால் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கும். யூ ஸ்டார்ட் வித் அகடமிக்ஸ், யூ ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், வாட் எவர் இட் இஸ், இன் எவ்ரி ஃபீல்டு டைம் ஸ்கூல் அதில் வந்து ஒரு முத்திரையை பதிச்சிருக்கு. சரி, அவார்டு வாங்குறது, ரிவார்டு வாங்குறது, பிரான்ஸ் வாங்குறது, சில்வர் வாங்குறது, கோல்டு, அதெல்லாம் வேற. பார்ட்டிசிபேஷன் இஸ் த கீ. மேடம் அழகா சொன்னாங்க இல்லையா, வாய்ப்புகள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறது இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் cannot be missed. That kind of an opportunity is available in Time School. And அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த என்டையர் டீம், spearheaded by none other than a great leader, a spiritual leader. அருமையான ஒரு நண்பர், சகோதரர் காஜா ஷெரீஃப்க்கு இந்த இடத்துல நான் வந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியா இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணி, அதாவது பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாம் கற்றுக்கலாம், பிரியாணிக்குள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் வந்து பிரியாணிக்கு ரா மெட்டீரியல் போடணுமே, அரிசி போடணும், குழம்பு, ஐ மீன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். அது யாரு? none other than the students, எங்களோட பிள்ளை செல்வங்கள். நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெருமையை வந்து சேர்த்துருக்கீங்க. ஆல் ஃபீல்ட்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்டில் 3rd, டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த நுஹா 495 out of 500. such a brilliance. இன்னைக்கு வந்திருக்கீங்களா? நுஹா எங்க இருக்கீங்கன்னா you can stand. நுஹா is here. Where is she? Oh, brilliant. Mashallah. Big round of applause to Nuha. Right? So நம்மளோட ஸ்கூலை வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டைம் ஸ்கூலா அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இன்னைக்கு டைம் ஸ்கூல் வந்து நமக்கு எல்லாராலையும் வந்து பேசப்படுது அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் நுஹாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாட் ஓன்லி நுஹா, ரைட்? அதே மாதிரி நிறைய குழந்தைங்க இன்னைக்கு வந்து சென்டம் வாங்கியிருக்கீங்க, 12th நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீட்ல வந்து அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, IIT JEE வந்து கிராக் பண்ணி NIT the then Regional College of Engineering, RECன்னு சொல்லுவோம், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பாண்டிச்சேரியில் நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, டெல்லியில் வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கங்கே எல்லா பக்கமும் கபடியில் அவார்ட்ஸு, சிலம்பம்ல அவார்ட்ஸு, ஷார்ட் புட்டில், டிஸ்கஸில், ரன்னிங்கில், யோகாவில் எல்லா பக்கமும் வந்து அவார்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது குழந்தைங்க நீங்கள் யூ ஆர் அவுட் பர்ஃபார்மிங் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு வாட்டியும் யூ ஆர் பிகமிங் பெட்டர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். அதுக்கு என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ்.
Right, with that I end my gratitude here. The second thing is, குழந்தைங்களாக நீங்க, the world is actually moving very fast, especially after the invention of, or after the introduction of artificial intelligence, AI அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் the world is rapidly moving fast. அந்த ஒரு ஸ்பீடுக்கு நாம வந்து தயார்படுத்தி கொள்ளலை அப்படின்னு வந்து சொன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிடும். வெறும் ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப்பில் இப்போ நீங்கள் வந்து பரீட்சைக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, மேபி சம் ஃபெயிலியர்ஸ் மே ஹேப்பன்ஸ், மேபி சம் அங்கங்கே கொஞ்சம் சில ஹிக்கப்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட்? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி இஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எவர் லிவ்ட் in the face of the Thomas Alva Edison, who actually invented the electric bulb. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாம் தெரியும், எலக்ட்ரிக் பல்பை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து தெரியும். பட் அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படின்னு வந்து சொன்னால், அவர்கிட்டே வந்து கேட்கும் போது வந்து சொன்னாங்க, நீங்கள் 10,000 தடவை வந்து ட்ரை பண்ணி 10,001 தடவையாக வந்து 1வது தடவை இந்த எலக்ட்ரிக் பல்பை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லை அவர் வந்து சொல்லும் போது 10,000 டைம்ஸ் இது எப்படி சரியாக வராதுங்கிறத நான் வந்து பார்த்தேன், அதனால வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சக்சீட் ஆனேன் அப்படின்னு வந்து சொன்னேன். தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு 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 லைன் இருக்கு, இன்ஃபார்மிக்கல்னு சொன்னாங்க, ஒரு 2 லைன் அப்படி வந்து ஒரு ஹைக்கூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். விழுமின் எழுமின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விழுந்தா உடனே எந்திக்கணும். ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு ப்ராவர்ப் இருக்கு, இஃப் யூ ஃபால் டவுன் 7 டைம்ஸ் கெட் அப் த 8th டைம் சொல்லுவாங்க. 7 வாட்டி விழுறியா, 8வது வாட்டி எந்தி. 7 வாட்டி நீ ஃபெயில் ஆயிருக்கிறியா, நீ கிளாஸ்ல லாஸ்டா வந்திருக்கிறியா, டோன்ட் எவர் லூஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி. அதில் வந்து 3 விஷயம் முக்கியம், ரொம்ப முக்கியம். என்னன்னா வந்து ரிசைலியன்ஸ்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட MC வாசிக்கும் கூட அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க, வெறி திறன். நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படின்ற பொறுத்து யோசிச்சு, நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கவே வந்து கூடாது. கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் தான் வந்து பவுண்டரிக்குள்ளே விளையாடுறது. நம்மளோட பவுண்டரிஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்து போகணும். வித் அ கைண்ட் ஆஃப் ரேபிட் growth of the entire world, நம்ம பவுண்டரிஸை விரிச்சிட்டே போல நமக்கு இடையில ஒரு குறுகிய வட்டம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் we cannot grow. We cannot even be a catalyst to the growth of the world, growth of India, growth of our own state, right? ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. My last 5 minutes starts here, right? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா perseverance is something different from patience தான் பொறுமை. Perseverance is something like விடாமுயற்சி. நான் சொன்னேன் விழுமின் எழுமின். ஸோ அந்த விடாமுயற்சி உங்ககிட்ட இருந்துகிட்டே வந்துருக்கணும். இந்த வாட்டி நான் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஸ்கோர் 2nd, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஸ்கோர் 1st. இந்த வாட்டி 95, how can I better myself as 95.5, 96, 97? இது ஆங்கிலத்தில் வந்து சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆல்வேஸ் கான்சென்ட்ரேட் ஆன் த இன்க்ரிமெண்டல் ஸோ தட் யூ கேன் அச்சீவ் த மான்யூமெண்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பெரிய மான்யூமெண்ட் வந்து எப்படி கட்டப்படுது அப்படின்னு சொன்னால், சின்ன கற்களாலும் சின்ன ஒரு வேலைகளாலும் தான் வந்து கட்டப்படுது. ஸோ அதனால் பெரிய மான்யூமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்காம சின்ன ஒரு ரிஃபைன்மெண்ட், ஒரு சின்ன விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அது 2வது விஷயம். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து சொன்னால், செட்டிங் ஆஃப் கோல்ஸ் பற்றி வந்து நம்மளுடைய நாசிம் அலி சார் வந்து ஆனுவல் டேல வந்து வாசிச்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேர்மன் சாரும் வந்து சொல்லும் போது, எல்லாம் வந்து அமீரகத்துக்கு வந்து வேலையை தேடியெல்லாம் வந்து போகாதீங்க, இந்தியாவிலே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் இல்லை, முந்தா நாள் கோயம்புத்தூரில் ஜூபிலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய, கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி மதிப்புள்ள ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய சுரேஷ் சம்பந்தன், கிஸ்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய CEO, அவரை வந்து அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடைச்சது. அதில் அவர் ஷேர் பண்ண முக்கியமான டேட்டாவை நான் இங்கே உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேட்டா அகெயின் with AI and data analytics or data science, it is going to rule the world at least for another 100-200 years, right? So அப்படி வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னா, நான் தமிழ்னா இருக்கிறதுக்கு, தமிழனா வாழ்றதுக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறேனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஹாப்பியாக இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. நிறைய பேர் கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஒய்ஃப் எல்லாம் கணவன்லாம் கையை தூக்கல போங்க. ஒய்ஃப்ஸாவது கொஞ்சம் பேர் கையை தூக்குறாங்க, கணவன்மார்கள் யாருமே கையை தூக்கல. ஐ டோன்ட் நோ வை. எனிவே, ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு பசங்க எல்லாம் சூப்பராக கை தூக்குறாங்க. பசங்க எல்லாம் 2 கையும் தூக்குறாங்க பாருங்க, ஒருத்தர் காலையும் சேர்த்தே தூக்குறான். ரைட், தட் இஸ் லைஃப், ரைட்? எனிவே, ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு எதை வச்சு தீர்மானிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னால், மிடில் கிளாஸ் நிறைய இருக்கிற இடங்கள்ல அவங்களுடைய
திருப்தி, எஸ்பெஷலி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு வந்து தீர்மானிக்கும். ஸோ இப்போ அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து இந்தியாவிலே வந்து எங்கே தெரியுமா அதிகமாக இருக்குது? நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு வெளியில் தேடி போனோம்? ஹாப்பினஸ் தேடி வெளியில் எங்கே தேடி போனோம்? தேடி போக தேவையில்லை. அனதர் திங், நம்ம வந்து கண்ட்ரியினுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது கண்ட்ரியில் மொத்தமாக தயாராகக்கூடிய உற்பத்தி திறன், அது வந்து போத் ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து வரும். இப்போ அந்த கண்ட்ரியோட ஜிடிபியை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா சுதந்திரம் அடையும் போது தமிழ்நாடு கடைசியிலிருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. லாஸ்ட் பட் ஒன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சுக்குநூறாக பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய 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 ஸ்டேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே பிரித்து சென்னை சமஸ்தானம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்ததை நிறைய வந்து பிரிச்சுட்டாங்க. பிரித்ததில் பிரித்தாலும் தமிழனுக்கு வந்து நிகர் தமிழன் மட்டும்தானே இல்லையா. இன்னைக்கு ஜிடிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி இல்லையா. ஆமாம் கரெக்ட், ஜிஎஸ்டிபி. ஜிஎஸ்டிபி ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இந்தியாவில் கடைசியிலிருந்து 2வது இருந்த தமிழகம் இன்று 2023 டேட்டா படி ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது இருக்கு, அதாவது 2வது இடத்துல இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம முதல் இடத்துக்கு வந்துருவோம், ரைட்டுங்களா. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்ல இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்ல நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு வாய்ப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. கான்ட்ரிபியூஷன் பை தமிழ்நாடு டு இந்தியா. இந்தியாவில் 100% ஆகக்கூடிய லெதர் எக்ஸ்போர்ட்ல தோல் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த தோல் சார்ந்த பொருட்களுடைய ஏற்றுமதியில இந்தியாவில் 100 விழுக்காடு 100%ல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 43% எக்ஸ்போர்ட் ஆகுது. So you have an amazing opportunity. Why you should go for BE Computer Science and BE Mechanical Engineering? Go for BE Leather Technology, because we are the maximum providers for the entire country, right? அதுக்கப்புறம் auto parts, right? Automobile and auto parts வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33%, அதாவது 3ல 1 பங்கு நமக்கு நம்மளுடைய ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்து போகுது. Then electronics export 31%, again 1/3. Textiles 19%, machinery 15%. So தமிழ்நாட்டில் இல்லாத வாய்ப்புகளே வந்து இல்லை. கடைசியா வந்து ஹையர் எஜுகேஷன்ல அதாவது 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்றவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அகில இந்தியாவில் மொத்தம் 27%, 27%. யுஎஸ்ல 43%. தமிழ்நாடு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? Tamil is 47%, far ahead of USA and far ahead of entire Indian average. So இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, +2 முடிஞ்சோன்னா வந்து பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அல்லது பையனை வந்து அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன்னு வந்து வேலைக்கெல்லாம் வந்து அனுப்பிடாதீங்க, படிக்க வைங்க பிள்ளைங்கள, ரைட்? We are going to create the next IAS, IFS. My timer is ending here. So will I. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நான் இங்கே கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு பயிற்சி பட்டறையாக நம்ம இங்கே வந்து அவங்கள மோல்டு பண்ணி வந்து கொடுத்துட்றோம். அது அப்படியே வந்து அவங்கள அப்படியே மேல் படிப்புக்கு வந்து கொண்டு போங்க, படிக்க வைங்க. பிகாஸ் லைஃப் வில் டீச் லெசன் எவ்ரி டே. பி ரெடி டு லேர்ன். லைஃப் லாங் லேர்னிங்கை நம்மளோட ஒரு கோர் வேல்யூவாக, நம்மளுடைய லைஃப்னுடைய ஒரு பிரின்சிபலாக நம்ம வச்சோம் அப்படின்னு வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். எல்லா வெற்றிகளையும், இமாலய வெற்றியும் நம்மளால் அடைய முடியும். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை முழுசுமாக இருந்து வந்து பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷனையும் வந்து அவங்களோட பிள்ளைங்களையும் நம்ம ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்களே வந்து டைம் ஸ்கூலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வைங்க. Whatever that we could do to the children and whatever that we could do to the society, we will be striving hard. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir.